இன்விடேஷன் கூட வைக்க மாட்டாங்க. பக்கத்துலேயே வந்து எங்கள் மாமியார் வீட்டுக்கெல்லாம் வைப்பாங்க, எங்களுக்கு வைக்க மாட்டாங்க. நாங்கள் கஷ்டப்படுறவங்கன்ட்டு அப்படி ஒதுக்குவாங்க. இப்போ வந்து பல பேர் கல்யாணத்துக்கு இவனு இன்வைட் பண்ணுறாங்க. சின்ன குழந்தைன்ட்டு பார்க்காம கூட அந்த குழந்தை வந்தால் நல்லா இருக்கும், அந்த கல்யாணம் கலகலன்னு இருக்கும், நிறைய ஃபேன்ஸ் வருவாங்க அப்படின்ட்டு நிறைய கல்யாணம். எங்களுக்கு மூஞ்சி தெரியாதவங்க, முகம் தெரியாதவங்க நிறைய பேர் ஃபோன்லலாம் இன்விடேஷன் அனுப்புகிறாங்க. இங்கே வாங்களே ப்ளீஸ், நீங்கள் வாங்க, நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறோம், பஸ் டிக்கெட் அரேஞ்ச் பண்ணுறோம், ட்ரெயின் டிக்கெட் அரேஞ்ச், ஃப்ளைட் டிக்கெட் அரேஞ்ச் பண்ணுறோம். நிறைய பேர் சொல்கிறாங்க. அல்லாஹ்க்கு பயந்து சொல்கிறோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ வந்து எங்களுக்கு சொந்த பந்தம் இல்லைன்ற இதுவே இல்லை. எல்லா இடத்துலையும் ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், அட்டன் பண்ணுறோம். அது ஏன்னா எல்லாமே எங்களுக்கு சொந்த பந்தமாக தான் இப்போ எங்களுக்கு தெரியுது. ஏன்னா எங்களுக்கு சொந்த பந்தத்தை விட வெளியே கட்சி இருக்கிற வரவேற்பு வந்து அவங்களே இப்போ சொந்த பந்தமாக ரிலேட்டிவாக எல்லாமே நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இவனால இவன் பிறந்த அப்புறம் இவனை கண்டுக்கிறத விட நான் அவளுக்கு தான் என்ன கேட்டாலும் வாங்கி தருவேன். ரொம்ப அவ இது கேட்டா அது அப்படியே நடக்கும். இவனுக்குனாவது வாங்கி தந்ததில்லை. அவ என்ன கேட்குறாளோ அதை அப்படியே வாங்கி கொடுத்துருவேன். இவனுக்கு வந்து அவங்க அப்பா என்ன கேட்குறானோ அதெல்லாம் வாங்கி தந்து இன்னும் ஒன்று வெளியே அனுப்ப மாட்டோம். கொஞ்சம் பயந்த சுபாமாவே வளர்த்து நின்ற இவன் வந்து அவ்வளோ தவ இருந்து பெற்ற குழந்தை. இவன் வயிற்றுல தங்குனதுலேருந்து இப்போ நீங்கள் ஸ்ரீராம ஜெயம் எழுதுவீங்க இல்லையா, அது மாதிரி நான் அல்லாஹூ எழுதினேன். ஒவ்வொரு அல்லாஹூ வார்த்தையில் பொறுக்கணும் அந்த குழந்தை எனக்கு. ஏன்னா ஆம்பளை குழந்தை பொறுக்கணும்னு ரொம்ப ஆசை. ஃபஸ்ட்டு குழந்தைய ஆம்பளை குழந்தை இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் பொம்பளை குழந்தை பிறந்தா. இரண்டாவது வந்து ஆம்பளை குழந்தை பிறக்கணும். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு 2 பொம்பளை குழந்தைங்க. அதால எங்கள் அம்மா ரொம்ப ஃபேஸ் பண்ணாங்க. ஏன்னா எங்கள் சொந்தக்காரங்க எல்லாத்துக்குமே ஒரு ஆம்பளை குழந்தை ஒரு பொம்பளை குழந்தை. எங்கள் அம்மாவுக்கு மட்டும்தான் அங்கே அந்த வகரால 2 பொம்பளை பசங்க. அதால எங்கள் அம்மாவை எதுலேயும் சேர்க்க மாட்டாங்க, ஒரு தனி இதாக பார்ப்பாங்க. அது மாதிரி எனக்கு நந்துடக்கூடாது, எனக்கு 2வது ஆம்பளை குழந்தையாக தான் பொறுக்கணுன்ட்டு ஒவ்வொரு எழுத்தும் அல்லாஹ்வுலயே அது குழந்தை நின்னதுலேருந்து பொறுக்கிற அந்த அர்த்த நிமிஷம் வரைக்கும் எழுதியிருக்கேன். நான் இங்கே போனால் இது, அங்கே போனால் இதுன்னு சொல்லி எங்கே அனுப்ப மாட்டேன். பக்கத்துலேயே வச்சு இந்த பாப்பா இப்போ தான் கொஞ்சம் வெளி உலகத்துக்கு அனுப்பிச்சிக்கின்னு இருக்கோம். அவனை எல்லாம் வெளியே போகிறது வர்றது எல்லாமே பண்ணிக்கின்னு இருக்கோம். ஒரு வீட்டுக்கார் ரொம்ப கஷ்டப்பட்டார். இந்த உழைப்பு அத்தனையுமே வந்து எங்கள் வீட்டு ஃபேமிலியும் ரொம்ப கஷ்டப்படுறவங்க. அவங்க கொடுத்து கூட அவர் இப்போ முன்னேறல, யார் கொடுத்து கூட ₹1 அவர் முன்னேல. அவர் உழைப்பு மட்டும்தான். அந்த உழைப்பு வெளியே தெரியாமல் இருந்தது. அது இந்த குழந்தை அவங்க அப்பாவோட கஷ்டப்படுற உழைப்பு அவர் எப்படியாச்சும் வெளியே எடுத்துக்கணும். அந்த சின்ன ரீல்ஸ் பார்த்து பண்ண வேலை தான் அது. இந்த அளவுக்கு அது நாங்களும் எங்க வெற்றினோ சொல்ல முடியாது. ஏன்னா வெளியே பார்க்குற அத்தனை மக்களும் அது புதுசாக ஒரு குழந்தை போடுதே அசால்ட்டா விடாம அதுக்கு லைக் பண்ணது இல்லாமல் ஷேர் பண்ணது. எங்கள் கடையில் வந்து இன்னும் வரைக்கும் சோஃபா வாங்குறாங்க, வாங்கினே இருக்கிறாங்க. வெளியூர்லேருந்து வராங்க. இந்த குழந்தை பார்த்துட்டு போகிறதுக்கு எனக்கே கண் கலங்குது. நானே அவ்வளோ பாசம் இல்லை. அவங்க ஓடி வந்து கேரளாலேருந்து போன வாரத்தில் ஒருத்தவங்க வந்தாங்க. எப்படா லீவ் வெக்கேஷன் விடுவோம் இவனை வந்து பார்க்கணுன்ட்டு வெயிட் பண்ணி நின்றாங்களாம். அதெல்லாம் வந்து எனக்கு உண்மையா பொய்யா நடக்குதா இதெல்லாம் எங்கள் கடைக்கு தினியும் ஒரு 10 மெம்பர்ஸ் வருவாங்க இவனை பார்த்துட்டு போகிறதுக்கு மட்டுமே. இதெல்லாம் வந்து எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. அப்போவே நான் நினச்சேன், ஆஹா அவனுக்கு வச்ச பேர் தான் போல, அவரை மாதிரியே புகழாக பொருந்து இருக்கிறான், அவனுக்கு நிறைய புகழுங்க வருது அப்படின்னு நினைப்பா. என் பொண்ணு வந்து படிப்பில் சூப்பராக டாப் டக்கராக படிப்பா. அவள் எவ்வளோ மெடல் வாங்கினே வருவா. இவ கொஞ்சம் படிப்பில் இதுதான். அப்போ என்ன பண்ணா மெடலை எடுத்துக்கின்னு சொல்லுவான், அம்மா அக்கா மட்டும் மெடல் வாங்கினே வந்துக்கின்னு இருக்கிறா, எனக்கு மெடலே இல்லை அப்படின்னு. நான் அப்போ சொல்வேன், நீ கவலைப்படாத, அக்கா மாதிரி நீ வந்து கொஞ்சம் பெருசாக உனக்கு நிறைய மெடல் வரும் அப்படின்ட்டு. இப்போ வந்து எங்கள் ஆஃபீஸில் வைக்க முடியாத அளவுக்கு மெடலும் ஷீல்டும் குமிஞ்சி இருக்கு. அத்தனை காலேஜ்லேருந்து. இது நேற்று கூட ஒரு காலேஜில் ஈவெண்ட்டுக்கு தான் போயிட்டு வந்தோம், அவனுக்கு அவார்டு ஃபங்க்ஷனுக்கு தான். அது மாதிரி நிறைய காலேஜ் நிறைய இடத்துல அவனை கூப்பிட்டு அவார்டும் இது குமியுது. அது என்னன்னு சொல்லி எப்படி சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல. அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் எங்கள் மனசில். எங்களுக்கு பணம் காசு வந்தது இல்லை. நிறைய ரிலேஷனை பார்க்குறோம், அவங்கள ரிலேஷனாகவே நினச்சிக்கிட்டோம் நாங்கள். எங்களை கூப்பிட்றவங்கள, எங்களை இன்வைட் பண்ணுறவங்கள அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு.